friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான மற்றும் சத்தான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு வீடியோ தான் பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு நல்லா அழகா நமக்கு குழம்பு ரெடியாகி வந்திருக்கு. நமக்கு இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அவசரத்துக்கு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றதை இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சேவிங் ஸ்கீம் சத்து மாவு ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். டைம் கிடச்சா அதையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போது நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற டைமில் நான் புளி ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுக்கிறேன். இது மாதிரி வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 தக்காளி. இது நல்லா இது மாதிரி கைகளால் கொஞ்சம் நல்லா மசிச்சு ஆட் பண்ணிக்கிறப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கும். இப்போது கைகளால் மசித்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா திக்காக வரும் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறப்போ. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது மாதிரி டைமில் நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா திக்காக வரும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சலை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இது கொஞ்சம் நல்லா திக்காய் வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா ஒரு 5 to 10 minutes கொதிக்க விட்டுடலாம். இடையில உப்பு காரம் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நல்லா குழம்பு திக்காக வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம். இப்போது 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ரொம்ப திக்காகிடக்கூடாது, ஏன்னா நம்ம இதில் முட்டை சேர்க்க போகிறோம். ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இது மாதிரி டைமில் நான் ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அது ஒன்று ஒன்றா இது மாதிரி உடச்சி சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷே தேவையில்லை இந்த குழம்புக்கு. இது மாதிரி ஒன்றா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா முட்டைகளும் சேர்த்துட்டேன். இப்போது நான் திரும்ப ஒரு 5 நிமிஷம்
மீடியம் ஃப்ளேமில் குழம்பு வந்து பாயில் பண்ண விட போகிறேன். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சரியாக 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு நல்லா வந்து கொதித்து வந்திருக்கு. எண்ணெய் எல்லாம் வந்து செப்பரேட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து முட்டை வந்து எடுத்து பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இடையில வந்து கலந்து விடக்கூடாது. கலந்து விட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு முட்டை வந்து உடஞ்சிடும். ஆஃப் பாயில் மாதிரி ஆகிட்டு குழம்பெல்லாம் கலந்துடும், நல்லா வராது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்து கூட பரிமாறலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.